السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن اسم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த வகுப்பிற்கு அதற்கே உரித்த நேரத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் குறைந்த நிலவட்டும் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய வகுப்புடைய தொடரில் திருக்குர்ஆன் கூட்டாய்வு என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனுடைய 2 அத்தியாயங்கள், குர்ஆனுடைய 2 வசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அத்தியாயம் 49, 11, 12 ஆகிய 2 வசனங்கள் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டினேன். அந்த 2 வசனங்களுடைய சிறு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். நான் ஓதப்பட்ட அந்த அத்தியாயத்தின் பெயர் ஹுஜராத் என்று பெயர். இந்த வசனங்கள், நான் ஓதிய இந்த வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்தில் இறங்கிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் என்று சொன்னால் அது வெறுமனே தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வெறும் நல்லறங்களை மட்டும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் அல்ல. குர்ஆனுடைய அணுகுமுறை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நன்மை ஏவுதல், தீமை தடுத்தல், அந்த 2 விஷயங்களையும் குர்ஆன் நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயம் அந்த ஒரே தலைப்பை 2ஆக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். நன்மை ஏவுதல், தீமை தடுத்தல் என்று சொல்லக்கூடியது ஒரே தலைப்பு. ஆனால் இன்று நம்ம சமுதாயம் ஒரு பிரிவினர் வெறும் நன்மை மட்டும் ஏவக்கூடிய மக்களாக, தீமையை தடுக்காத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் நன்மை ஏவாமல் தீமையும் ஏவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நம்முடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் தீமைகளை ஏவிக் கொண்டிருப்பார்கள், நன்மைகளை தடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். உடனே நபித்தோர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் இதுவரை எங்களுக்கு சொல்லித்தந்த பாடங்கள் நன்மை ஏவ வேண்டும், தீமை தடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நீங்கள் இதை மாற்றி சொல்கின்றீர்கள் என்று கேட்கும்போது, ஆம், ஒரு காலம் வரும், மக்கள் தீமைகளை ஏவிக்கொண்டு நன்மைகளை தடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மை ஏவுதல் என்று சொல்லக்கூடிய பிரிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று அதோடு சேர்ந்தது தான் தீமையை தடுத்தல். ஆக குர்ஆன் நமக்கு சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகின்றீர்கள், தீமை தடுக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் இன்று பார்க்கக்கூடிய இந்த 2 வசனங்கள் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய, நல்ல விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய, அதிலும் குறிப்பாக இறைவன் சுட்டி காட்டக்கூடிய அந்த 6 குணங்களும் எல்லோரிடத்திலும் பறந்து வியாபித்து இருந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் கண்டிக்கக்கூடிய 6 குணங்களை கண்டிக்கின்றான். இந்த 6 குணங்களும் நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும், நான் உட்பட அனைவர் உள்ளத்திலும் இந்த 6 குணங்கள் பறந்து விரிந்து இருந்து கொண்டிருக்கின்றன.
இதை குர்ஆன் எச்சரிக்கின்றது. ஒரு இறை நம்பிக்கையாலும் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது என்பதை குர்ஆன் எச்சரிக்கின்றது. நாம் குர்ஆனை பார்ப்போம் என்று சொன்னால் இது போன்ற தீமைகளை எச்சரிக்கக்கூடிய அத்தியாயங்கள் சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயம், சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயம் போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா நம்முடைய மக்களுக்கு தேவையான சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை சொல்லித் தருகின்றான். அந்த அடிப்படை விஷயங்கள் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் தீய குணங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள இந்த 2 வசனங்கள் பல சந்தர்ப்பங்களில் இறங்கிய இறை கட்டளையுடைய ஒரு தொகுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இறை நம்பிக்கையாளரும் இப்படிப்பட்ட நற்பண்புகள் இருக்க வேண்டும் என்ற ஒழுக்க மாண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த வசனங்களில் இடம்பெற்றக்கூடிய தீய விஷயங்கள் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஆனால் இன்று நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் அந்த தீய குணங்கள் அனைத்து மக்களிடமும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் யாரும் விதிவிலக்கல்ல. இந்த தீய குணங்களில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவரவர்கள் வசதிக்கு தக்கவாறு செல்வந்தர்கள் ஏழை மக்களோடு இந்த தீய குணங்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அதே போன்று ஏழை மக்கள் தம்மோடு கீழே இருக்கக்கூடிய மக்களோடு அதை பயன்படுத்துகின்றார்கள். ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக இருக்கும் என்று சொன்னால் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் மத்தியில் கூட இந்த தீய குணங்கள் பறந்து விருந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எந்த ஒரு ஜமாத்தும் விதிவிலக்கல்ல. ஒரு பள்ளி இமாம் என்று எடுத்துக்கொள்ளும் சொன்னால் அவரிடமும் இந்த தீய குணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் தலைவர், சமுதாய வழிகாட்டி, ஒரு குடும்ப தலைவர், யாரை எடுத்துக்கொண்டாலும் இந்த தீய குணங்கள் வியாபித்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆகவே அந்த தீய குணங்களை விட்டும் முழுமையாக விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், எந்த ஒரு ஆணும் மற்ற ஆண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இறை நம்பிக்கை கொண்ட மக்களை என்பதாக அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான், எந்த ஒரு ஆணும் மற்ற ஆண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உடல் ஊனமாக இருந்தாலும் சரி, அல்லது அறிவுடைய குறைபாடாக இருந்தாலும் சரி, அல்லது வசதியுடைய குறைபாடாக இருந்தாலும் சரி, அல்லது ஞானத்துடைய குறைபாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அன் யகூனு கைரம் மின்ஹும், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பரிகாசம் செய்யப்பட்டார்கள், மக்காவிலே விரட்டி அடிக்கப்பட்டார்கள், மக்காவிலே சூனியக்காரர், பைத்தியக்காரர்கள் என்பதாகெல்லாம் அல்லாஹுடைய தூதர் மீது நவுதுபில்லா இட்டுக்கட்டப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வே சான்றளிக்கின்றான், நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை, நீங்கள் பரிசுத்தமானவர். இன்னக லஅலா குலுகின் அதீம், ஒழுக்கத்தில் நீங்கள் சிறந்த ஒரு முன்மாதிரியாக, சிறந்த உயர்ந்த ஒரு ஒழுக்க குணமுடையவளாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சான்றளித்தார். ஆக இங்கே நபிகள் நாயகர்கள் பரிகாசம் செய்யப்பட்டார்கள், ஊர் விளக்கு செய்யப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அன் யகூனு கைரம் மின்ஹும், அந்த மக்கள் அறியவில்லை யார் சிறந்தவர் என்பதாக மக்கள் அறியவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா எந்த இறை தூதரை மக்கள் விரட்டி அடித்தார்களோ, எந்த இறை தூதரை பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்பதாகெல்லாம் பேசினார்களோ, அதே இறை தூதரை அல்லாஹு தஆலா அனைவரையும் விட சிறந்தவராக ஆக்கி காட்டினார். அதை தான் அல்லாஹ் சொல்கின்றார். நம்ம கேலி கிண்டல் பண்ணிடுவோம், பரிகாசம் பண்ணிடுவோம், எல்லாம் செஞ்சிடுவோம். ஆனால் ஒருவேளை அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். சிறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அதற்கு உதாரணமாக சஹாபாக்களை பார்க்கின்றோம், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். மக்கள் அந்த இறை தூதரையும் சஹாபாக்களையும் பரிகாசம் செய்த போது அவர்களை விட சிறந்தவர்களாக ஆக்கி காட்டினார்கள். ஏதோ என்று சொன்னால் மறுமை நாள் வரை அல்லாஹுடைய தூதர் சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்ற நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றிய உண்மையான நபித்தோழர்களும் சிறந்தவர்களாக நாம் அவருடைய பெயர்கள் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய பொருந்திக் கொள்வானாக என்பதாக நாம் பாராட்டுகின்றோம் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே எந்த ஒரு ஆணும் மற்ற ஆண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். இது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தீய குணம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா நிசா உம்மின் நிசா இன் அசா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன், எந்த ஒரு பெண்ணும் மற்ற ஒரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அப்போ ஒரு ஆண் இன்னொரு ஆணை பரிகாசம் செய்யக்கூடாது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்யக்கூடாது.
இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் பரிகாசம் செய்யக்கூடாது. ஆனால் ஆணும் பெண்ணும் பரிகாசம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் ஆணும் பரிகாசம் செய்து கொள்ளலாம் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ஆரம்பத்திலே இப்படி ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு அவை இல்லை. சஹாபாக்களுடைய நிகழ்வாக இருக்கட்டும், நபி தோழர்களுடைய பெருநாள் நிகழ்வாக இருக்கட்டும், ஆண்கள் கூட்டம் தனியாகவும் பெண்கள் கூட்டம் தனியாகவும் இருந்து கொண்டிருக்கும். இரண்டரை கலந்து இருப்பதில்லை. ஆக இரண்டரை கலந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சிகளில், திருமண நிகழ்ச்சிகளில் ஏற்படுகின்றது. அங்கே நம்முடைய உறவினர்கள், ஊர்க்காரர்கள் எல்லாம் வருகின்றார்கள். அதே போன்று நெருங்கிய உறவினர்கள் வருகின்றார்கள். மாமன் மச்சான் என்று சொல்லக்கூடிய உறவுகள் அங்கே பெருகக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மாமி மகதான் அவள் கிண்டல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு என்பதாக பகிரங்கமாக அனுமதி தரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். ஆக மார்க்கம் அதை ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. யாரெல்லாம் உங்களுக்கு திருமணம் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த உறவோடு நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அங்கே தான் பரிகாசம் ஆரம்பமாகும் இல்லையா? எங்கள் மச்சான் தான், எங்கள் மச்சி தான், நான் என்ன ஒன்றும் பேசினா பிரச்சனை இல்லை, யார்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் பயம் இல்லை என்ற ஒரு பொடுபோக்கு ஆரம்பித்து அங்கே ஒருவரை பரிகாசம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கின்றது, எந்த ஒரு ஆணும் பிற ஆண்களையும் பிற பெண்களையும் பரிகாசம் செய்யக்கூடாது, எந்த ஒரு பெண்ணும் பிற பெண்ணையும் மற்ற ஆண்களையும் பரிகாசம் செய்யக்கூடாது. இந்த பரிகாசம் செய்யக்கூடிய விஷயத்தை குறித்து இன்னும் தெளிவாக நாம் எல்லாம் விளங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் சுருக்கமாக நான் புரிய வைத்திருக்கின்றேன். ஆகவே யாரும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்று சொன்னால் யக்கூனு ஹைரம் மின்ஹுன், அந்த பெண்ணை விட இந்த பெண் சிறந்தவளாக இருக்கக்கூடும். அப்போ சிறந்தவளாக இருந்தால் ஆகிவிட்டார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இழுக்கு நமக்கு தான் ஏற்படும். ஆக இங்கே நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், செல்வந்தர்கள் தமக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வாட்ச்மேனாக இருக்கட்டும், அல்லது டிரைவராக இருக்கட்டும், வீட்டு பணியாளராக இருக்கட்டும், துப்புரவு பணியாளராக இருக்கட்டும், அவர்களை பரிகாசம் செய்து கேவலமாக ஒரு வயதுக்குண்ட மரியாதைக்கு தராமல் அவர்களை பேர் சொல்லி அழைப்பது, வாட்ச்மேன் அப்படின்னு அழைக்கிறது, இல்லாட்டி பேரை சொல்லி கூப்பிடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. ஒருவேளை அல்லாஹு தாலா அப்படியே திருப்பிவிட்டான் என்று சொன்னால், யார் உங்கள் வீட்டில் வாட்ச்மேனாக இருக்கின்றார்களோ அவர்கள் வீட்டுக்கு நாம் வாட்ச்மேனாக ஆகிவிடுவோம். யார் நம் வீட்டில் வேலை செய்கின்றார்களோ வீட்டுக்கு நாம் வேலை செய்யக்கூடிய மனிதராக அல்லாஹு தாலா ஆக்கிடுவான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆகவே யாரும் பரிகாசம் செய்யக்கூடாது. இது இருக்கக்கூடிய முதல் தீய குணம். இந்த தீய குணம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒரு தீய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், வலா தல்மிசு அன்ஃபுசக்கும் வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், சொல்லக்கூடிய விஷயத்தை நேரடியாக தெளிவாக சொல்லிவிடுங்கள். நாம் ஒருவரை கொடுத்து பேசுகின்றோம் என்று சொன்னால், அவர் மனம் கவலைப்படும் என்பதாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் விஷயத்தை நேரடியாக தெளிவாக நாம் சொல்லிவிட வேண்டும். இந்த குத்தி காட்டக்கூடிய பேச்சு இன்று ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சமுதாயத்தில் பெருகி கொண்டு வருகின்றது. மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவர் பேசிக்கிட்டே இருப்பார். இதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. ஒருபோதும் யாரையும் நாம் செய்யக்கூடாது, குத்தி காட்டி பேசக்கூடாது. ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். நபித்தோழர்கள் சிலர் அல்லாஹுடைய தூதருடைய காதிலே சில ரகசியமாக சில விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ரகசியமாக சில விஷயத்தை சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. என்ன சொன்னாங்க தோழர்களே, நீங்கள் ஒருவரை பற்றி மற்றவருடைய குறைகளை என்னிடம் தெரிவிக்காதீர்கள். யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். ஏனென்று சொன்னால் நான் அனைத்து மக்களையும் நல்ல பார்வையோடு பார்க்க ஆசைப்படுகின்றேன். நான் பார்க்கும் போதே அவர் நல்லவர், அவர் தொழுகையாளி அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்றேன். நீங்கள் அதை விட்டுட்டு அவர் ஃபஜ்ர் தொழு வரல, கொஞ்சம் சொல்லி காட்டுங்க அவர்கிட்ட, சும்மா பேர் சொல்லாமல் சொல்லுங்கள், அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிடும். இப்படி மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. இது மாதிரி கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யாரை பற்றியும் நீங்கள் குறைகளை தெரிவிக்காதீர்கள், நான் அனைவரையும் நல்ல பார்வையோடு பார்க்க ஆசைப்படுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனால் இன்று பார்க்கின்றோம், ஒருவரை பார்த்த உடனேயே ஏஐ விட மிக ஸ்பீடாக அவர் ஸ்கேன் பண்ணிடுது நம்மளுடைய மனசு. இவர் நம்மளை பார்த்தா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, நம்மளை பார்த்தா அவர் திட்டிக்கிட்டே இருப்பார், நம்மளை பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லுவார் என்ற ஒரு நினைப்பு ஒருத்தரை பார்த்தோன்னு வந்துவிட்டுன்னு சொன்னால் நம்ம அவரை பற்றி நாம் தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இஸ்லாம் என்ன சொல்கின்றன்னு சொன்னால்,
இறை நம்பிக்கையாளர்கள் யாரையும் நீங்கள் குத்தி பேசக்கூடாது. ஒருவரும் தீய குணத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் சொன்னால் அந்த தீய குணத்தை தனியாக மெதுவாக அவரிடம் சுட்டி காட்ட வேண்டும். இந்த தீய குணம் இருந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக. அவர் அந்த தீய குணத்தை ஆதரிக்கின்றார், அந்த தீய குணத்தை பெருமைப்படுத்திக் கொள்கின்றார், அந்த தீய குணத்தை வைத்துக்கொண்டு பெருமையாக அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த தீய குணத்தை பொதுவாக மக்களிடம் தெரிவிப்பது நம்முடைய கடமை. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தீய குணத்தை மக்களுக்கு நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும், தவிர அவரை நாம் குத்தி காட்டி நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. இதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த தீய குணங்கள் நான் ஆரம்பத்தில் சுட்டி காட்டுவதை போன்று அனைத்து மக்களிடமும் பெருகி பல்கி இருப்பதை பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக செல்வந்தர்கள், தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மக்களிடம் இந்த குணங்களை பெருகி கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று சாதாரணமாக நாம் ஆட்டோவில் பயணம் செய்தாலும் இதில் பயணம் செய்தாலும் நமக்கு ஆட்டோ ஓட்டக்கூடியவர் நமக்கு அவர் ஒரு ஓனர், அவர் ஆட்டோவுடைய ஓனர், நம்ம தான் பயணியார். நம்ம என்ன செய்யணும், நம்ம காசு தருவதற்காக வேண்டி அவர்களை குறித்து தாறுமாறாக பேசுவது, குடிச்சிருக்கியாப்பா, குடிச்சிட்டு ஓட்டுறியா என்பதாக நல்ல மனிதரை கொடுத்து தவறாக பேசுவது, இல்லை ஆட்டோக்காரன் நம்ப முடியலங்க அவன் எப்படியோ இருக்கான்னு சொல்லிட்டு குத்தி காட்டி பேசுவது, இதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. மூன்றாவதாக இஸ்லாம் சொல்லித் தருகின்றது, யாரை குறித்தும் நீங்கள் மோசமான பட்டப்பெயர்களை சூட்ட வேண்டாம் என்பதாக சொல்கிறார். அனைவருக்கும் ஒரு பெயர் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அழகான பெயர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த பெயரை கொண்டு நாம் அழைக்க வேண்டும். அதை விட்டு நாம் பட்டப்பெயர் அழைக்கின்றோம் என்று சொன்னால் அது நல்ல பெயராக இருக்க வேண்டும். அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான், மோசமான பட்டப்பெயரை கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். நல்ல பட்டப்பெயர் எப்படி? அல்லாஹுடைய தூதருக்கு ஆரம்பத்தில் மக்காவிலே ஒரு நல்ல பட்டப்பெயர் இருந்தது, 2 பேர். என்ன பேர் தெரியுமா? அல் அமீன், அஸ் சாதிக். அழகான பேர் பாருங்கள். அல் அமீன், அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ் சாதிக் உண்மையாளர். இதை பட்டப்பெயராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கொடுத்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களே, இவர் நம்பிக்கையாளர், உண்மையாளர், அவர் வாயிலிருந்து பொய் வராது. ஆனால் இன்று நாம் எப்படிப்பட்ட பட்டப்பெயரை மக்களுக்கு சூட்டி கொண்டிருக்கின்றோம்? அது தம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நாம் மோசமான பட்டப்பெயரை குறித்து தான் அவரை குறித்து நாம் சொல்லி காட்டுகின்றோம். கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தால் அவரை குறித்து நாம் பேசுவது, உடல் ஒல்லியாக இருந்தால் அவரை குறித்து பேசுவது, அதே போன்று கண்ணாடி போட்டு இருந்தால் அவரை குறித்து தவறாக பேசுவது. ஆக இப்படி அவர்களை ஊனங்களை சுட்டி காட்டி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் இது ஒரு இறை நம்பிக்கையாளம் இருக்கக்கூடாத பண்பு என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. 2 கண்ணு தெரியாத ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகின்றார். ரசூலுல்லாஹ் எந்த பட்டப்பெயரும் சொல்லலை. அவரை பார்த்து முகம் சுழிச்சாங்க, அவ்வளோதான். உடனே அல்லாஹு தஆலா கண்டித்தான், அபஸவத வல்லா அஞ்சா அஹுல் ஆமா, நபியே ஏன் உங்கள் முகத்தை கடுகடுன்னு வைத்திருக்கின்றீர் என்பதாக அல்லாஹு தஆலா உடனடியாக கண்டித்தான். அதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அவளை எப்போது பார்த்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, முதல்ல அவருக்கு என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அவர்கிட்ட பேசுவாங்க. என்ன சொன்னால், இவர் விஷயத்தை அல்லாஹ் என்னை கண்டிச்சிருக்கான் என்பதாக. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாக்கு போக்கு சொல்ல இல்லை, அல்லாஹ் நான் அவரை கோவப்படல, நான் முகம் எதுக்கு சுழிச்சேன்னு சொன்னால் இப்படி தான் சாக்கு போக்கு சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா உடனடியாக கண்டித்தான் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாம் ஒருவருக்கு ஒரு மோசமான பட்டப்பெயர்களை சூட்டி நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த பட்டப்பெயரை வைத்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் என்று சொன்னால் இது இறை நம்பிக்கையாலும் இருக்கக்கூடாத பண்பு என்பதை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இறை நம்பிக்கை கொண்ட பின்பு இப்படி மோசமான பட்டப்பெயரை கொண்டு அழைத்து கொள்வது ஒரு கெட்ட விஷயமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக ஆரம்பத்தில் இறை நம்பிக்கை இல்லாத போது மக்கள் ஒருவர் பட்டப்பெயர்கள் அழைத்து கொண்டார்கள். சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் நிறைய பேருக்கு பேரை மாற்றிருக்காங்க. நியூமராலஜி பார்த்து பேரை மாற்றலை, சரிங்களா? எதுக்கு பேர் மாற்றுறாங்க சொன்னால், இந்த பேர் சரியில்லை. ஒருத்தர் வந்தார், காபாவின் அடிமை அப்படின்னு பேர் வைத்து வந்தார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது என்ன பேர், பேரை மாற்றுங்க என்பதாக அவருக்கு நல்ல பேரை வச்சாங்க. இன்னொருத்தர் போர் அப்படின்னு பேர் வச்சுருந்தார். போர் வார் அப்படின்னு பேர் வச்சுருந்தார். நபிகள் நாயகம் போட்டு என்னங்க இப்படி பேர் வச்சுருக்கீங்க, இந்த பேரை மாற்றுங்கன்னு மாற்றினாங்க. அதே போன்று பூனைகளை அதிகமாக வைத்து வளர்த்ததால் அபூ ஹுரைராவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பூனையின் தந்தை என்பதாக செல்லமாக அழைத்தார்கள். பட்டப்பேர் இல்லது. அவர் எப்போவுமே செய்வார், அவர் வீட்டில் எப்போவுமே ஒரு 50 பூனை இருக்கும். பூனையோடு அவர் இருந்து கொண்டிருப்பார். தொழுகை வந்தாலும் அவர் ஜோப்பில் பூனை தூங்கிட்டு இருக்கும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பூனையின் தந்தை என்பதாக அவர்களை சொன்னார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் அவர்களை சித்திக் உண்மையாளர் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக நபிகள் நாயகம் கொடுத்த பெயரெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக
நபி தோழர்கள் ஆரம்பத்தில் ஒருவர் பட்டப்பெயரை கொண்டு அழைத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இப்படி மோசமான பட்டப்பெயரை கொண்டு நீங்கள் அழைக்கக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் எச்சரிக்கின்றான், ஃபஉலாஇக ஹுமுத் தாலிமூன். இவ்வளோ அறிவுரைகள் சொல்லப்பட்ட பின்பும் யார் இந்த விஷயங்களை கைவிடவில்லையோ, யார் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்போ இத்தனால தெரியாது, செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ தெரிஞ்சிச்சா, இனிமேல் செய்யக்கூடாது, நீங்கள் பட்டப்பெயரை கொண்டு இப்படி அழைக்கக்கூடாது, கேலி கிண்டல் செய்யக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்கின்றார். இந்த 2 வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இதில் வணக்க வழிபாடுகள், இபாதத்து, தொழுகை முஸ்லீம்களுக்கு என்பதாக இல்லை, பொதுவாக அல்லாஹு தஆலா ஒரு அறிவுரையாக சொல்லித் தருகின்றான். இதுவரை நாம் ஒரு வசனத்தை பார்த்திருக்கின்றோம். அந்த வசனத்துடைய தொடர்ச்சி 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களை, இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், அதிகமாக சந்தேகம் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஆக இஸ்லாம் சந்தேகம் கொள்வதை மிகப்பெரிய ஒரு தீமை என்பதாக சொல்லுகின்றது. எதை பார்த்தாலும் சந்தேகம். அந்த சந்தேகம் முதலிலே எங்கே ஆரம்பிக்கின்றதுன்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கின்றது. யாருக்கு அந்த சந்தேக புத்தி, சந்தேக பார்வை இருந்து கொண்டு இருக்கின்றதோ அவன் எல்லாமே சந்தேகமாகவே பார்த்துட்டு இருப்பான், எல்லாமே சந்தேகமாக பார்ப்பான். ஒருத்தர் பள்ளிவாசல் தொழுகிறான்னு சொன்னால் பக்கத்தில் தொழுகிற ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாரோ, சந்தேகமாக பார்த்துட்டு இருப்பான். அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுதுட்டு போயிட்டு இருப்பார், இவன் கவனம் ஃபுல்லாக அவர் மேலே இருந்துகிட்ருப்பான், இவன் தொழுகை வீணாயிடும். ஆகவே சந்தேகம் கொள்வதை நாம் முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அதை காரணம் சொல்கின்றான், இன்ன பாதல்லன், ஏனெனில் அதிகமான சந்தேகங்கள் பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதில் மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், சந்தேகம் நாம் கொள்ளக்கூடாது, அதே போன்று மனிதர்கள் சந்தேகம் வரும்படி நடந்து கொள்ளவும் கூடாது. நம்ம மேலே சந்தேகப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. நாம் சந்தேகம் கொள்ளும்படி நடந்து கொள்வதால் தான் நமக்கு சந்தேகம் வருகின்றது. உதாரணமாக நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் மனைவி மீது சந்தேகப்படக்கூடாது, பிள்ளைகள் மீது சந்தேகப்படக்கூடாது. உண்மைதான், மார்க்கம் சொல்லி தருகின்றது. ஆனால் மனைவியும் மக்களும் என் மேலே சந்தேகப்படு அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, சத்தம் கேட்டோன்னே நான் அப்புறம் பேசினேன்னு வச்சுருவாங்க. இப்போ இங்கே ஆரம்பமாகின்றது சந்தேகம், ஏன் அவர் ஃபோனை வச்சாங்க. அதே போன்று ஒரு கணவர் ஃபோன் பேசிகிட்டே இருப்பார், திடீர் என்பதாக மனைவி வரும்போது என்ன செய்வார்னு சொன்னால் ஸ்பீக்கர் போட்டு வெளியே போயிடுவார், காதில் ஹெட்ஃபோன் போட்டு வெளியே போயிடுவார். அப்போ மனைவிக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஏன் வெளியே போயிட்டார் அவர் அப்படின்னு சந்தேகம் ஆரம்பிக்கும். இது நம்ம உண்டாக்கி கொடுக்கின்றோம். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை தவறு இல்லை என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும், வெளிப்படையாக செய்ய வேண்டும். அப்போ இஸ்லாம் எப்படி சந்தேகம் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றதோ அதே போன்று சந்தேகம் படும்படி நாம் ஒருபோதும் நடந்து கொள்ளவே கூடாது. ஒரு நாள் நோன்பு கால கடைசி 10 இரவுகளில் நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இஷாவுக்கு பின்பு இல்லை இஷாவுக்கு முன்பு இரவு நேரத்தில் இருட்டிலே தம்முடைய மனைவியோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ பேசுகிறாங்க. அந்த வழியாக ஒரு நபி தோழர் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் சலாம் சொல்லிட்டு போகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு போகிறாரு. நபிகள் நாயகம் பதில் சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சார் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் வராரு. வந்து சொன்னார்கள், நான் முகமது, இது என்னுடைய மனைவி. ஒரு பேர் சொல்கிறாங்க, நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அந்த வந்த சஹாபிக்கு ஷாக் ஆகிடுச்சு. யாரை சொன்னால் ஒன்றுமே கேட்கலையே, எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை, ஒன்றும் கேட்கலையே. நீ ஒன்றும் கேட்கலப்பா. கொஞ்சம் தூரம் போகும்போது சைத்தான்கிட்ட பேச ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ் யார்கிட்ட பேசுகிறாரு, உன் மனசு சொல்லும். அவங்க மனைவிட்ட பேசுகிறாரு, அவங்க மனைவிட்ட ஏன் இருட்டில் பேசுகிறாரு. இப்போ என்ன ஆச்சு உனக்கு, சந்தேகம் ஸ்டார்ட் கிளியர் ஆகிடுச்சா, நானே பார்த்துட்டீங்க, என் ஒய்ஃபை பார்த்துட்டிங்களா, இப்போ போங்க. அப்போ நபிகள் நாயகம் அந்த சந்தேகம் உண்டாகுவதையே அங்கே முற்றிலுமாக தடுக்கின்றார்கள். நீ சந்தேகப்படாத, பாரு எங்கே பேசுகிறேன்ட்டு. அப்போது இரண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகம் கொள்ளக்கூடாது, நம்மேல் சந்தேகம் வரும்படி நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதில் சில சந்தேகங்கள் பாவமாக முடியும். ஒரு நல்ல மனுஷராக இருப்பார், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல மனுஷராக இருப்பார். நம்ம அவரை பற்றி சந்தேகப்பட்டு பட்டு 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 நம்ம அவர் தப்பான மனுஷன் நினச்சிட்ருப்போம். கடைசியில் பார்த்தா அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்துகிட்ருப்பார். அப்புறம் போய் அவர்கிட்ட போய் மன்னிச்சிக்கங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இஸ்லாம் இந்த சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயத்தில் மிக தெளிவான ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஏனென்று சொன்னால் சில சந்தேகங்கள் பாவமாக அமைந்து விட்டால் அதில் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான பிரிவுகளும் உண்டாகும். இப்போ கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் அந்த சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன டாட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால்
எங்கே போய் முடியும் கடைசியாக? அந்த டீல் ஆரம்பித்தது டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். டாட்டில் ஆரம்பித்தது கடைசியில் டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். முடிஞ்ச பின்பு இருவரும் பிரிந்து வாழும்போது தான் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது என்பதாக ஒருவருக்கு ஒரு யோசிக்க தோணுமாகவே சந்தேகம் பாவமாக அமைந்துவிடுமாகவே அது நாம் சற்று எச்சரிக்கையோடு செயல்படும் என்பதை அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளருக்கு அறிவுரையாக சொல்கின்றான். வலா தஜஸ்ஸசு, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். ஒருத்தரை பற்றி நோட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவர் எங்கே போகிறாரு, என்ன வராரு, என்ன செய்கிறாரு, ஏது பண்ணுறாரு. இது இஸ்லாத்தில் ஒருபோதும் அனுமதியே இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் அடுத்தவரை நாம் துப்பறிவதில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நாம் நம்முடைய அமல்களில் நம்முடைய இறை நம்பிக்கையில் நாம் பலவீனமாக ஆகிவிடுவோம். அப்போது துப்பறிவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. அப்போ துப்பறி ஈடுபடும் போது எங்கே வர சொன்னால் திருப்பி மேலே போயிடுவோம், சந்தேகம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இதை இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு அனுமதிக்கவில்லை. சந்தேகம் இருக்கின்றதா, நேராக கூப்பிட்டு கேளுங்க, விசாரிங்க, விசாரணை செய்யுங்க, அதோடு முடிச்சிடுங்க. அதை பற்றி நினைச்சக்கூடாது. நம்ம திருப்பி நம்ம சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹு தஆலா 6வது குணமாக சொல்லித் தருகின்றான், உங்கள் ஒருவர் மற்றவரை குறித்து நீங்கள் புறம் பேச வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றான். இந்த புறம் பேசக்கூடிய பண்பும் இன்று பெருகி கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. ஒருவர் அங்கே இல்லை என்று சொன்னால் அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது, பேசவே கூடாது. அப்போ ஒரு சாபி சொன்னால் யாரை சொல்லலாம், அவர்கிட்ட இருக்கிற குணத்தை பற்றி தான் பேசணும். நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேசலை, அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நான் பேசுகின்றேன். இது எப்படி புறமாகும் என்பதாக கேட்கும்போது அல்லாஹ்வுடையவர்கள் சொன்னார்கள், இருப்பதை பேசுவது தான் புறம், இல்லாததை பேசுவது அவதூறு என்பதாக சொன்னார்கள். ஒரு தெளிவான டெஃபினேஷன் பாருங்கள். இருக்கிறத பேசுறது தான் புறம். அப்போ எப்போ பேசுகிறது? அவள் இருக்கும்போது பேசுங்க. ஒருத்தரை பற்றி பேசிக்கணும் என்று சொன்னால், இன்னும் நபிகள் நாயகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை புரிய வைத்தார்கள். நீங்கள் பேசுவதை அவர் கேள்விப்பட்டால் அவர் சந்தோஷப்படுவாரா, கவலைப்படுவாரா? பாய் நல்லா தொழுகையாடு, 5 பேர் நல்லா தொழுகுவார். அவர் இல்லாத போது நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, புறம் பேசுகிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செய்தி அவருக்கு சொல்லப்படுது, உங்களை பற்றி பேசணும். என்னங்க பேசுனீங்க? உங்களை பற்றி சிறப்பாக சொன்னாங்க, நீங்கள் தொழுகையாடுன்னு சொன்னாங்க. உன்னை கோவப்படுவார், அவர் சந்தோஷப்படும். இது புறமாக ஆகாது. இதே நாம் தவறாக பேசியிருக்கின்றோம், அவரை குறித்து தவறாக பேசியிருக்கின்றோம், இந்த செய்தி அவருக்கு கிடைக்கின்றது, அவர் சந்தோஷப்பட கோவப்படுவாரா? அப்போ அது புறமாகும். அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் இருக்கும்போது அவரை குறித்து நாம் பேச வேண்டும். நல்ல விஷயமோ தீய விஷயமோ அவரிடம் அனுமதி பெற்று பேச வேண்டும். இல்லை அவர் இல்லாத போது பேசுகின்றோம் என்று சொன்னால் அவரை குறித்து நல்லதை பேச வேண்டும். நபிகள் நாயகம் பாருங்கள், மௌத்து வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் என்ன பேசுன்னு சொல்கிறாங்க? அவரை குறித்து நல்லதை பேசுங்கள். மலக்குமார்கள் அவருடைய நன்மைகளை சேகரிப்பதற்காகவே சுற்றிக்கிட்டே வராங்க, யார் என்ன சொல்லுவான்ட்டு. அப்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பேசுகிறாங்க, அவர் நல்ல தொழுகையாடி, நல்ல தர்மம் செய்வார், கோவே படமாட்டாருங்க, எது கேட்டாலும் அன்பாக பேசுவாருங்க, எப்போ போனாலும் வீட்டுக்கு சாப்பாடு தருவாங்க. இப்படி ஒவ்வொரு குணம் அவரை குறித்து நல்ல குணம் பேசப்படும் போது மலக்குமார் என்ன செய்யறாங்க சொன்னால் உடனடியாக நோட் பண்ணிட்டேக்காங்க அவருடைய நல்ல குணத்தை. அவரை பற்றி நம்ம தப்பாக பேசணும்னு சொன்னால் யாரும் இறந்து போன இது கேட்பாரா? நீங்கள் என்ன போய் தப்பாக பேசிட்டீங்க கேட்பாரா? கேட்க மாட்டார். ஆனால் இறந்து போன மனிதராக இருந்தாலும் சரி, அவரை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், மரணத்தை விளம்பரப்படுத்தாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன் விளம்பரப்படுத்த வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவர் சும்மா இருக்கிறான், அவர் போய் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவான். ஒருத்தர் இறந்துட்டாருங்க, சரிங்களா, அவருக்கு தகவலே தெரியல அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா நம்ம ஏரியாவில் இருக்கிற ஹாஜியார்? ஆமாம், அவர் இறந்துட்டார். அவர் வட்டி கொடுவாரப்போ அவர் இவன் ஆரம்பிக்கலாம். இப்போ அவர் போய் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டோமா? அவர் எப்போ கோவப்பட்டே இருப்பாரப்போ, அவர் நல்ல மனுஷனே இல்லையே. அப்போ இறந்து போன பற்றி தப்பாக பேசிட்டுப்பான். அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறந்தவர்களை குறித்து நீங்கள் விளம்பரப்படுத்தாதீர்கள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் இறந்தவர்களை குறித்து கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டுவது அல்லது நியூஸ் பேப்பரில் விளம்பரம் தருவது, இதெல்லாம் மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அப்போ பள்ளிவாசலில் எதுக்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்க சொன்னால், ஜனாசா தொழுக வேண்டும், அவருக்காக துவா செய்யணும்பதற்காக வேண்டி. அப்போது இஸ்லாம் பாருங்கள், இறந்து போன மனிதரை குறித்தே புறம் பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தால், உயிரோடுள்ள மனிதரை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இன்னும் புரிய வைக்கின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹ். யார் இறந்து போன உங்கள் சகோதரருடைய இறைச்சியை உண்பதற்கு தயார் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அப்போ நீங்கள் புறம் பேசுகிறது இறந்து போனவருடைய இறைச்சியை உண்பதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான்.
இன்னும் மார்க் அறிஞர்கள் சொல்கின்றார்கள், நோன்பு வைத்து கொண்டு புறம் பேசினால் நோன்பு முறிந்துவிடும் என்பதாக சொல்கின்றார். 2 மனிதர்கள் பள்ளிவாசலை பேசி கொண்டிருக்கின்றார்கள். அசர் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கொஞ்சம் வாந்தி எடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வாந்தி எடுக்கிறாரு, பீஸாக வந்து உழுது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் சகோதரை குறித்து புறம் பேசி கொண்டு இருந்தீர்களா, அதான் இப்போ இந்த ரிசல்ட் பாருங்கள் என்பதாக கண்ணுக்கு முன்னால் காட்டினார்கள். ஆக இதை வைத்து தான் மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், நோன்பு வைத்து கொண்டு புறம் பேசினால் நோன்பு முறியக்கூடிய அபாயம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இது நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், எல்லாத்தை குறித்தும் சகட்டு மணிக்கு என்ன செய்கிறோம், யாரை பார்க்குறோமோ அவரை குறித்து நாம் புறம் பேசி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர் இறந்து போன இறைச்சியை அவர் சாப்பிட்டு விட்டார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லினா ஃபக்கரிஹ் துமு, உங்களுக்கு அருவருப்பாக இருக்குல்ல, இறந்து போன சகோதரர் இறைச்சியை சாப்பிட அருவருப்பாக இருக்கா இல்லையா? ஆகவே ஃபக்கரிஹ் துமு வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்ற 6 குணங்களை இந்த வசனங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக முஸ்லீம் மக்களிடத்தில் இந்த தீய பண்புகளை விட்டு முழுமையாக விலகி வாழ வேண்டும். இந்த 6 விஷயங்களில் தொழுகை குறித்தோ, ஜக்காத்தை குறித்தோ, தௌஹீதை குறித்தோ, இஹ்லாஸை குறித்தோ அதை பற்றி எது பற்றி பேசல அல்லாஹ் தஆலா. இது ஒழுக்க பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றனர். ஆக முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் வெறுமனே இந்த வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவதை போன்று இந்த தீய விஷயங்கள் நாம் கவனம் செலுத்தி அதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஆக அடுத்தவர்களை குறித்து நாம் பரிகாசம் செய்வது, கிண்டல் செய்வது, சந்தேகமாக பார்ப்பது, உளவு பார்ப்பது, தீய பட்டப்பெயர்களை சூட்டிக்கொள்வது, இதன் மூலம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்முடைய பரஸ்பர உறவுகள் தொடர்புகள் அறுந்துவிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு 2 முஸ்லீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதில்லைன்னு சொன்னால் காரணம் கேளுங்களேன், ஏங்க அவர்கிட்ட பேசுறதில்லை? இந்த முஸ்லீம் நாகரிகமாக சொல்வார், அவரை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க என்பதாக சொல்வார். அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் பேசுறதில்லை, சரியில்லைங்க, அவர் தப்பு செஞ்சார், நான் சொல்லி காட்டினா கோவப்பட்டார் என்பதாக அவரை குறித்து இவர் அவதூறாக பேசி கொண்டிருப்பார். அதாவது இஸ்லாம் ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை. மனிதருடைய கண்ணியம், மானம், மரியாதை புனிதமானது என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த காபாவை விட, மக்காவை விட, அந்த துல்ஹஜ் மாதத்தை விட மிக புனிதமானது ஒருவருடைய இரத்தமும் கண்ணியமும் என்பதாக சொன்னார்கள். ஆகவே முஸ்லீம்கள் யாருடைய கண்ணியத்திலும் அந்த குறைவில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. மேலும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், அடுத்தவரை குறித்து நாம் புறம் பேசக்கூடிய மனிதர்கள், யார் புறம் பேசி கொண்டிருக்கின்றார்களோ, புறம் பேசக்கூடிய மனிதர்கள் என்பதாக தயாரிக்கப்பட்ட ஒரு நரகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம். அதில் தொழுவாதவன், நோன்பு வைக்காதவன் இல்லை, புறம் பேசியவர்கள் மட்டும் அதிலே தூக்கி வீசி எறியப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஆகவே நாம் யாரையுமே தாழ்ந்தவர்களாக, இழிவானவர்களாக நாம் பார்க்கக்கூடாது. நம்மிடத்தில் கல்வி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நாம் ஒருபோதும் ஆணவம் கொள்ளவே கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஆணவக்காரர்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை. இத்தகைய தீய பண்புகளை இஸ்லாம் வேரோடு பிடுங்கி விடியத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. இந்த குணமே இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்? இந்த 6 குணங்களுக்கு ஆப்போசிட்டான குணத்தை நாம் சற்று கவனித்து பாருங்கள். முதலாவதாக, யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அந்தப்போ நம்ம என்ன, அதுக்கு ஆல்டர்னேட் என்ன சொன்னால், அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்க்கும்போது அன்பாக நலம் விசாரிப்பது, கை குலுக்குவது, சலாம் சொல்வது, போலித்தனமான சிரிப்பு இல்லாமல் உண்மையான சிரிப்போடு அவர்களை முகமலர்ச்சியோடு பார்ப்பது, அதை சதக்கா என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார். குல்லு மாரூஃபின் சதக்கா என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இந்த பெண்ணும் அடுத்த பெண்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக, யாரையும் குத்தி பேச வேண்டாம் என்று சொன்னால் இதுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படின்னு சொன்னால், நாம் மௌனமாக இருக்க வேண்டும். அதிகமான சஹாபாக்கள் நபிகள் நாயகம் பல முறை ஆலோசனை கேட்கும்போது சஹாபாக்கள் அமைதியாக இருப்பார். நம்ம ஏதாவது சொல்லி அது பாவம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய நன்மை அழிஞ்சிருமே, மௌனமாக இருப்பார்கள். உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாங்குடைய விஷயத்தை பார்த்து எடுத்துக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு எப்படி சொல்லுவது என்பதாக ஒரு ஆலோசனை நடக்கின்றது. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஆலோசனை செய்கின்றார்கள். கொட்டடிப்போம், இல்லாட்டி நெருப்பு பற்ற வைப்போம், இல்லாட்டி வீடு அழைப்போம், இப்படிலாம்லாம் சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க சொன்னால், ஓகே நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் என்பதாக சொல்லி அந்த நிகழ்ச்சியை நாளைக்கு மாற்றி வைக்கிறாங்க. இரவு சஹாபாக்கெல்லாம் உறங்க செல்கின்றார்கள். உறங்கிவிட்டு மறுநாள் காலையெல்லாம் வருகின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிச்சு, என்ன வழி சொல்லி.
அப்போ ரசூல்ல எடுத்த உடனே அந்த ஐடியா சொல்லலை. சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், என்ன ஒரு ஐடியா சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? அதை சொல்ல, நீங்களே சொல்லுங்களேன். இந்தளவுக்கு ஒரு கண்ணியமான போக்கு பாருங்கள். சஹாபாக்கள் என்ன செய்யலன்னு சொன்னால், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, என்ன சொன்னாலும் நான் சொன்னாலும் நீங்கள் இது மறுத்து சொல்ல போகிறீங்க, நீங்களே சொல்லுங்கள். அப்படி சொல்ல எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய நீங்கள் சொல்லுங்கள். எல்லா சஹாபாக்களும் அப்படி சொல்கின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த பாங்கு சொல்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு கனவு கண்டேன்னு சொல்லும்போது அனைத்து சஹாபாக்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நாங்களும் கண்டோம், இதைத்தான் நாங்களும் இதை தான் கண்டோம். அப்போது ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஏகோபித்த முடிவாக அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். காரணம் என்ன சொன்னால், யாரையும் குத்தி பேசுவதற்காக இங்கே வரவில்லை, யாரையும் இழிவாக பேசுவதற்காக வரவில்லை. அப்போ நம்ம குத்தி பேசுவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் சொன்னால், நாம் சபையில் மௌனமாக அமைதியாக இருக்க வேண்டும். நம்மளை போட்டு குடஞ்சி எடுத்து அவரை பற்றி சொல்லுங்கள், அப்போ தான் சபையில் பேச முடியும் சொன்னால் கூட சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? சம்மந்தப்பட்டவர் இல்லைங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் என்பதாக நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இதுக்கு பயம்லாம் காட்டுவாங்க. ஒருத்தருடைய குறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லன்னு சொன்னால், நாளைக்கு எல்லாம் அவங்களை குற்றம் பிடிப்பான், ஏன் அதை மறைச்சிங்கன்னு கேட்பான். இப்படிலாம் உசுப்பேற்றி நம்மளை என்ன செய்வாங்க, இந்த குறையை பேச வச்சுருவாங்க. அப்போ நாம் அல்லாஹுக்கு பயந்து வத்தக்குல்லா, நாம் அமைதியாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சஹாபாக்கள் சொன்ன அறிவுரை இதுதான். உஸ்குத். என்னது உஸ்குத்? உஸ்குத் என்ன அர்த்தம்? கீப் சைலண்ட், அமைதியாக இருங்க, எதை பற்றி பேசாதீங்க. பேசினா பிரச்சனை. குடும்பத்தில் பாருங்களேன், பேசாமல் இருந்துன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அங்கே நீயா நானான்னு பேச ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போது இந்த குத்திக்க பேசக்கூடிய விஷயத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ஆல்டர்னேட் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, மோசமான பட்ட பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம்தாக இஸ்லாம் சொல்லுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல பட்ட பெயர்கள் இருக்குது. உங்களை பார்த்தா உடனே எனக்கு ஒரு சஹாபியுடைய பேர் ஞாபகம் வருதுங்க, உங்களை பார்த்த உடனே அல்லாஹ்வோட ஞாபகம் வருது, உங்களை பார்த்த உடனே தொழணும்னு தோணுதுங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை என்ன செய்ய வேண்டும்? அது உண்மையாக இருக்கணும், சும்மா கிண்டலுக்கு அழுகும் கேலி கிண்டலாக சொல்லக்கூடாது, சரிங்களா? அப்போ இப்படி ஒருத்தர் மோசமான பட்ட பெயரை சொல்லி அழைக்கணும்னு சொன்னால், அவருக்கு ஒரு நல்ல பெயரை, தகுதியான பெயரை என்ன செய்ய நாம் வைத்து நாம் அழைக்க வேண்டும். அதுக்கடுத்து அதிகமான சந்தேகங்களை தவிர்த்து கொள்வதற்கான ஆல்டர்னேட் என்னவென்று சொன்னால், நாம் சந்தேகப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது, நாம் சந்தேகப்படக்கூடாது. அதே போன்று ஒருத்தரை குறித்து நாம் துப்பறியக்கூடாது. இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி நாம் சிந்திக்கவே கூடாது. இப்போ மனுஷனுக்கு துப்பறியக்கூடிய எண்ணம் எப்போ வரும்? அவரை பற்றி யோசிச்சே தான். அதிலிருந்து நமக்கு ஜலஸ், பொறாமை வரும், அதிலிருந்து புறம் பேசக்கூடிய தன்மை வரும், அதிலிருந்து கோபம் வரும், எல்லாம் வரும். ஆனால் சம்மந்தப்பட்டவர் அல்ஹம்துலில்லாஹ் இருப்பார், சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய வேணும்னு சொன்னால், துப்பறியக்கூடாதுன்னு சொன்னால், அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி நாம் சிந்திக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கும். கடைசியாக, புறம் பேசக்கூடாது என்று சொன்னால், நாம் அடுத்தவரை குறித்து நல்லதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த இதுதான் இதுக்கு உண்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் செய்வதன் மூலமாக சமுதாயத்தில் நாம் ஒரு நல்ல முன்னெடுப்பை கொண்டு வர முடியும். அடுத்தவருடைய பலவீனத்தை, குறைகளை பயன்படுத்தி நாம் ஒருபோதும் இழிவுபடுத்தாமல் அடுத்தவருடைய நன்மைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், உங்களை எப்படி மக்கள் என்ன வேண்டுமென்றாக விரும்புகின்றீர்களோ நீங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள். இப்போ நான் நினைப்பேன், என்னை பற்றி யாரும் குறை பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ நான் என்ன செய்யணும்? யாரை பற்றியும் குறை பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எப்படி சொன்னால், நான் எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க, ஏன்னா என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது. இந்த நினப்பு இருந்து சொன்னால் மனிதர்கள் ஒருபோதும் நல்ல நிலைமைக்கு வர முடியாதாகவே ஈமான் இருக்கக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட தீய பழக்கத்தை விட்டு முழுமையாக விலகி அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஆக்கி அருள்வானாக. நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய பலவீனங்களை அல்லாஹு தஆலா அதை சீராக்கி தருவானாக. அடுத்தவருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடிய கெட்ட எண்ணங்களை விட்டும், கெட்ட சிந்தனைகளை விட்டும், கெட்ட பார்வையும் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எந்த விஷயத்தை பேசினோமோ அதன்படி செயல்படும் நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.